கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய பார்வையில் நலமானது என்ன? தேவனுடைய பார்வையில் நலமானது என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்திலே பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்னன்னா, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு அப்போஸ்தல உபதேசத்தில் நம்ம பேசும்பொழுது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் குழப்பி சொல்லாமல் பகுத்தறிந்து பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டுடைய விசுவாசம் என்ன என்று சொல்லி நம்ம நலமானதை பிடித்து கொள்ளும்படிக்கு நம்ம அப்படி பேசுகிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படியே நம்ம சொன்னதை எல்லாவற்றையும் நம்ம பின்பற்றி விட முடியாது. அவையெல்லாம் மாம்ச பிரகாரமான கட்டளைகள், போதனைகள். இயேசு கிறிஸ்து வரும் வரை ஒரு நிழலாட்டமாக மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவங்க அந்த மாதிரி கட்டளைகளை பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வந்ததுக்கப்புறம் அவைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை காட்டிலும் மேன்மையான காரியங்களை இயேசுவின் மூலமாக பேசி நம்மளை இந்த ஜீவனுள்ள பாதையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆக தேவனுடைய பார்வையில் நலமானது என்ன? எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனங்களில் சொல்லப்பட்டதை எல்லாம் நம்ம அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வேதம் தவறாக போதிக்கிறதா? அப்படி இல்லை. யாக்கோப்பு 2 மனைவி உடையவனாக இருக்கிறான். அதுவும் இல்லாமல் மனைவிக்கு துணையாக கொடுக்கப்பட்ட அந்த தாதி பெண்களையும் கல்யாணம் பண்ணுகிறான். இதே ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு நம்ம போதிக்க முடியாது. யாக்கோப்பை முன்னுதாரணமாக வச்சு போதிக்க முடியாது. ஆபிரகாம் 2 மனைவி உடையவனாக இருந்தான். 3வது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரையும் முதல் மனைவி இறந்ததுக்கப்புறம் கேத்துரான்ற ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முன்னிட்டு நம்ம கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா? கிறிஸ்தவர்கள் 3 மனைவி கட்டினா 4 மனைவிகளை கட்டினா தப்பில்லைன்னு சொல்ல முடியுமா? ஆக எல்லாவற்றையும் நம்ம சோதித்து பார்க்கணும். புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டுக்காரங்க பூர்ணப்பட்டவனாங்க அல்ல என்று சொல்லப்படுவதற்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்க நம்ம இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்தமானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்திருந்தார் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த பூரணமான காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் பெறுகிறோம். விசுவாசத்திலே பூரணம், அன்பிலே பூரணம், அதுக்கப்புறம் கீழ்ப்படிதலே பூரணம், எல்லாவற்றையும் இயேசுவை முன்மாதிரியாக தான் தேவன் நம்ம நடத்தி கொண்டு வருகிறாரே தவிர பழைய ஏற்பாட்டுக்காரங்களை ஒருவரையும் அந்த பூரணத்துக்குள்ளாக சேர்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆக இவ்வளவு மேன்மையான காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது அந்த தேவனுடைய பார்வையிலே நலமானவைகள் என்ன என்பதை நம்ம சோதித்து நம்ம பேச வேண்டும். முதல் நலமான காரியம் எது என்பதை குறித்து பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெறிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அதாவது புது உடன்படிக்கை அப்படிங்கிறாரு, மத்தியஸ்தர் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வசனங்களில். அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. அது மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அது முழு உலகத்துக்கும் தேவன் சொல்லுகிறார். ஏன்னா மனுஷன் பாவம் செஞ்சபடினாலே தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறான். இவங்க 2 பேருக்கும் ஒரு இணைப்பு தேவை, ஒரு இரட்சகர் தேவை. அவர் பாவத்தை உணர்த்தி மக்களுக்காக மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அது பழைய ஏற்பாட்டில் நிலநாட்டமாக சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே பூமிக்கு மரணம் அடைந்தார். முழு உலகத்துக்குமான சுவிசேஷம் அவர் மூலமாக தான் வழங்கப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கு நம்ம வந்து சேர்ந்தோம் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. இதிலே ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கணும், நன்மையானவைகளை பேசுகிற
இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படும். இங்கே நன்மையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதுவே நலமானது. பழைய ஏற்பாட்டிலேயே ஆபேலுடைய இரத்தம் என்ன பேசினது? ஆபேல்ன்றவன் பார்த்திங்கன்னா தம்பி, காயின்றவன் அண்ணங்காரன். ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், அவனை ஆசீர்வதித்தார். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை, ஏன்னா அவன் விசுவாசிக்கல, தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இல்லை. இது காயினுக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அதனால் தன் தம்பியை கொன்று போடுகிறான். அப்போ கொன்று போட்ட அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி என்ன கூப்பிட்டுச்சு? பிதாவே, எனக்கு நியாயம் செய்யுங்க, என் அண்ணன் இடத்துல என் ரத்தத்திற்காக பழி வாங்குங்க என்று சொல்லி ஆபேலுடைய ரத்தம் பேசினது. நியாயம்தான். அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனிடத்தில் பார்வையில் கேட்டது சரிதான். அதன்படியே ஆண்டவர் என்ன பண்ணினார்னா காயினை சபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கணும், நலமானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அதற்கு நீங்கள் சமீபமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆபேல் மனுஷன்தான், பழைய ஏற்பாட்டுக்காரன், நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினவன், இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தின்படி கேட்குறான், பழிக்கு பழி வாங்க அவனுடைய ரத்தம் கேட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா நியாயப்படி மனுஷனுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர் ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் இயேசு கொல்லப்பட்டார். இயேசு எதனால் இறந்து போனார்? மனுஷனுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அவர் இறந்து போனார். அவர் ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளை பழி வாங்கும்படி நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு நமக்காக என்ன பேசினார்? ஆண்டவர் பரிந்து பேசினார். இந்த பரிந்து பேசுகிற இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்படும். ஆக பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையின்படி அல்ல, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கைக்கு நம்ம சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. எவ்வளோதான் அவங்களுக்கு பல கோயிலில் போய் காணிக்கை செலுத்தி ஆடு மாடுகளை செலுத்தி பலி செலுத்தினாலும் அவங்க பாவ மன்னிப்புடைய நிச்சயம் அவங்களுக்கு வரல. ஏன் வரலன்னா, மிருகங்களுடைய ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. இன்றைக்கி இந்துக்களாகிய நம்ம சமூகத்தில் கூட எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு வருஷமும் குலதெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கெடா வெட்டுவாங்க. எதுக்குன்னா, எங்கள் பாவத்தை எல்லாம் அந்த கெடா தான், சக்தி கெடா தான் சுமக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெடா வெட்டுறதுக்கு முன்னாடி அது தலையில் என்ன பண்ணுவாங்க? கையை வைப்பாங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் கை வச்சு முடித்த உடனே ஒரு மஞ்சள் தண்ணி தெளிப்பார். யாருன்னா இந்த வெட்ட போகிற பூசாரியார் என்ன பண்ணுவார்? மஞ்சள் தண்ணி தெளிப்பார். தண்ணி தெளிச்சோடனே கெடா என்ன பண்ணும்? ஒரு குழுக்கு குளிக்கிறோம். குழுக்கள்னா வெட்ட மாட்டாங்க, ஏன்னா ஆடு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெட்டாமல் வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், ஏன்னா எங்களுடைய குலதெய்வத்துக்கு நாங்கள் பலியிட்டுருக்கோம். அப்போ அந்த குழுக்குனவுடனே ஆடு உத்தரவு கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? ஒரே வெட்டா போடுவார். அதாவது தலை வந்து துண்டா வெளியில் போயிடணும், அந்த தோளில் கூட அந்த தலை தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி முழுசாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஆட்டை பலி கொடுப்பாங்க. அந்த ஆட்டின் பலியினாலே எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு ஒரு நிச்சயம் இருந்தால், அடுத்த வருஷத்துக்கு ஏன் நான் போய் இன்னும் மறுபடியும் அந்த ஆட்டை பலி கொடுக்கணும்? அப்போ எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் வரல. நான் இந்துவாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் அந்த ஆட்டுக்கடாவினாலும் இந்த மாட்டினுடைய நினத்தினாலும் கொழுப்பினாலும் எனக்கு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் வராததுனால வருஷம் வருஷம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? கெடா வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு சொன்னாங்க? முன்னோர்கள் சொன்னாங்க ஒரு பாரம்பரியமாக வெட்டுவோம். ஆனால் நமக்குள்ளே அந்த நிச்சயம் வரலல்ல, பாவ மன்னிப்பு நிச்சயம் வரலல்ல. அதுவும் இல்லாமல் புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறது, எந்த மதத்துக்காரங்க என்ன சொன்னாலும் போய் செய்கிறது, வேளாங்கண்ணிக்கு போங்கன்னா அங்கே போகிறது, இஸ்ரேல் போகிறதுக்கு கூட ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்குது, அங்கே போய் யோர்தான் நதியில் போய் முங்கினா தான் பாவம் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒரே முறை பலியிடப்பட்டார். உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த இயேசு திரும்ப திரும்ப பலியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஒரே பலியினாலே தேவன் நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணுகிறார்? நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. அந்த தெளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திற்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம சமீபமாக இருக்கோம். இந்துக்கள் நிழலாட்டமாய் செய்து கொண்டு வருகிறவர்கள் இனி அந்த பலியை நிறுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்புங்க. உங்கள் பாரம்பரிய வழிபாட்டை விட்டு நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷமாக இயேசு கிறிஸ்துனுடைய சரித்திரத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தா தான், மனம் திரும்பினா தான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுன்ற நிச்சயம் உங்களுக்கு வரும். நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆக அந்த முன்னோருடைய பாரம்பரியத்தை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். பழைய ஏற்பாட்டுக்காரங்க பைபிளில் பாசு சொன்ன மாதிரி 37 அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அத்தனையும் விட்டுட்டுல இயேசுட்ட மனம் திரும்ப சொன்னார். ஹல்லேலூயா.
எரேமியா தீர்க்கதரிசியிலேருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் இயேசுவைத்தான் கையை காமிச்சாங்க. ரட்சகர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், அவர் வார்த்தையை கேளுங்க. பழைய ஏற்பாடெல்லாம் இயேசுவைத்தான் கை காண்பிக்குது. ஆக நம்ம எப்படிப்பட்ட பாரம்பரியத்தை உடையவராக இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசிக்கலைன்னா பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. ஆக ஆட்டுக்குட்டியானுடைய இயேசு என்கிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திற்கு நம்ம சமீபமாய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமேன். ஆக இதுதான் நலமானது. எனக்கு நன்மையானவைகளை பேசுது. நம்ம இயேசுக்கிட்ட போகும்போது, இயேசுவே என் பாவத்தை மன்னிக்கும் போது, மன்னிங்கன்னு சொல்லும்போது இயேசு பிதாட்ட பறித்து பேசுவார். தேவனே, இவன் என்னை ஏற்றுக்கிட்டான், என் பாவத்தை எல்லாம் சரி கேட்டுட்டான், மனம் திரும்பிட்டான், இவனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவர் மன்னிப்பார். நம்ம இருதயத்தில் சமாதானம் உண்டாயிரும். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் தான் நம்முடைய சாட்சி. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுக்கிட்ட ஒரு முறை வந்து இப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றவன் இயேசுவை விட்டு பின்வாங்கிறதே கிடையாது. என்ன இந்த கிறிஸ்தவெல்லாம் மாறினவன் மட்டும் ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த மதத்தில் இருக்கானே, அப்போ நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதத்துக்காரங்க யோசிக்கலாம். நாங்கள் ஒரு வீம்புக்காக அந்த மதத்தில் இல்லை. இயேசு உண்மையாகவே எங்களுடைய பாவத்தை மன்னித்த அந்த அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறபடினால தான் நாங்கள் அவரை பற்றி கொண்டோம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் மற்ற மதத்தில் பின்பற்றலாம், இல்லைன்னா இயேசு ஒருவரே வழி. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்பிக்கையும் பலருக்கு இல்லாமல் இருக்கிறபடினால தான் மரணத்தை குறித்து இன்றைக்கும் பயப்படுகிறார்கள். செத்துட்டா என்ன ஆகும், செத்ததுக்கப்புறம் என்ன ஆகும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அந்த மரண பயம் கிடையாது. செத்ததுக்கப்புறம் இயேசு. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பழைய சினிமா படத்தில் கூட வீடு வரை மனைவி, ஏதோ காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு சொல்லிட்டு தான் முடிக்கிறானே தவிர கடைசி வரை இயேசு தான். ஆமேன். அந்த மகிமை நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆக இயேசு கிறிஸ்து நமக்காக நன்மையானகளை பேசுகின்ற இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்திற்கு நம்ம சமீபமாக இருக்கிறோம். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம். அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா முழு மனுஷராக இந்த பூமிக்கு வந்து அற்புதத்தை செய்கிறார். போகிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வியாதியஸ்தர்கள் குணமாகறாங்க. அன்றைக்கு குஷ்டரோகிகளுக்கு மருந்தே கிடையாது. அவங்கள ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வச்சுருவாங்க. அந்த குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்குகிறாரு, செத்தவங்களை உயிரோடு எழுப்புகிறாரு. இப்படிப்பட்ட பலத்த அற்புதங்கள் நடக்குது. இத்தனையும் பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா மனம் திரும்பலை. ஒரு கூட்டத்தார் என்ன பண்ணல, மனம் திரும்பலை. அந்த பட்டணத்தாருக்கு பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறார். என்ன பண்ணுறாரு, கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னை காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இயேசு எவ்வளோ அற்புதத்தை செய்கிறார், அதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் ஒரு கூட்டம் மனம் திரும்பாமலே என்ன பண்ணியிருக்கு, கடினப்பட்டு போயிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன, இந்த உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேலை, உனக்கு சான்ஸ் கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு தவணையான ஒரு காலத்தை நான் கொடுக்குறேன். நீ இன்றைக்கி மனம் திரும்பிடுவேன், நாளைக்கு மனம் திரும்பிடுவேன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ நாள் நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த காலத்தை நீ என்ன பண்ணலை, நீ அறியலை. உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை என்ன பண்ணலை, நீ அறிந்து கொள்ளலை. நீ சபைக்கு வர மாட்டேங்கிற, சத்தியத்தை கேட்க மாட்டேங்கிற, கீழ்ப்படிய மாட்டேங்கிற. இதற்காகத்தான் நான் உன்னை அழைச்சேன். ஆனால் கீழ்ப்படியாமல் நீ உன மனக்கடினத்திலே இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டு. அதனால தான் ஆண்டவர் அடுத்து 43வது 44வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீ சந்திக்கக்கூடிய இந்த காலத்தை நீ அறியாமல் போனால் உன் சத்துருக்கள், உன்னுடைய எதிரிகள் என்ன பண்ணுவாங்க. வாசிங்க சிஸ்டர், 43 44 வாசிங்க. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இப்போதைக்கு நீ சமாதானமாக தான் இருக்க, நல்லா வீட்டில் குடியிருக்கிற, உனக்கு தண்ணி இருக்குது, நீ கேட்கக்கூடிய போஜனங்கள் வருகிறது. நான் எதுக்கு மனம் திரும்பணும்னு கேட்டுட்டு நீ வாட்டில் சந்தோஷமாக உட்காந்துருக்க. ஆனாலும் உனக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் உன் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, தரையோட தரையாக நசுக்கி போடுவாங்க. நீ உன் எதிரிகள் உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை என்ன பண்ணுவாங்க, உன் வீட்டை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில் இராதபடிக்கு இடித்து போடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலத்தை நீ இப்போ ரட்சிக்கப்படலைன்னா உனக்கு அப்படி ஒரு காலம் பின்னாடி வந்துடும் ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
இதையெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம வசனத்தை கையாள வேண்டும். உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகள், உன்னுடைய சுவிசேஷத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் உனக்கு வருகிறது. நீ மனம் திரும்பும்படி உனக்கு கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் என்றால் நீ அவைகளை மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கி நிறைய பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா தங்கள் புருஷர்களை மதிக்கிறது கிடையாது. புருஷன்கிட்ட கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. தாய் தகப்பன் தான் எனக்கு முக்கியம்னு போயிடுறாங்க. ஸ்திரீயானவள் புருஷனை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரிந்து போகக்கூடாது. அப்படி பிரிந்து போனால் புருஷனோட ஒப்புரவாக கடவுள்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட பல சத்தியங்கள் இருக்குது. ஆனால் அந்த சத்தியத்தெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கிறது. அந்த சமாதானத்துக்கு ஏதுவான அந்த ஆலோசனைகளை நீ விட்டுட்டு நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் அங்கே பலிக்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி உனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ உன் புருஷனை இப்போ தனியாக விட்டுட்டு வந்திருக்க, மூணாவது ஒருத்தி எவ்வளோது லிங்க் ஆகிடுவா. நாளைக்கு புருஷன் கேட்பான், நீ யார்? வீட்டுக்கே நீ வரலையே, உங்கள் அம்மா வீட்டிலலாம் இருந்தா, நீ யாருன்னே தெரியாது, இப்போ எதுக்கு வந்தேன்னு கேட்பான். அப்போ என்ன பதில் சொல்வீங்க? அதனால் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடங்க. உங்கள் போதகர்கிட்ட உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தால் உங்கள் போதகர்கிட்ட கேளுங்க. அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க. அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருக்கும். அந்த சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறியாமல் இருந்தால் என்னென்னா ஆகிட்ட போது சர்ச்சில் ஃபாதர் ஒன்று சொல்லுவார், விசுவாசிகள்கிட்ட போனால் ஜெப கூட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் விருப்பமாக இல்லை, என் இஷ்டப்படி தான் நான் போவேன்னு சொன்னால் அவைகளை நீ அறியாது இருக்கிறபடினாலே உனக்கு பிரச்சனைகள் வரும். அதான் ஆண்டவர் சொன்னேன், அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். நல்லா இருக்குமே, அறிஞ்சிட்டதுன்னா நீ நல்லா சுகமாயிருவியே, உன் குடும்பம் நல்லா இருக்குமே, உன் சொந்தக்காரங்க நல்லா இருப்பாங்களே, உனக்கு வியாதி தீருமே, உன் பிள்ளைகள் நலமாக இருப்பார்களே. கர்த்தர் அங்கலாய்க்கிறார், அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுது இன்னைக்கு உனக்கு கிடைத்த இந்த நாளில் நீ நல்லா இருந்தால் உனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்குங்கிறார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோராசினே உனக்கையோ, பெத்சாயிதாவே உனக்கையோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததனால் அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே அந்த எருசலேம் நகரத்தில் கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்கிறாரு, சத்தியத்தை உபதேசிக்கிறாரு. ஆனால் இவங்க மனம் திரும்பல. அப்போ பழைய ஏற்பாட்டுடைய பட்டணங்கள் அழிக்கப்பட்டதை குறித்து எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. உன்கிட்ட செஞ்ச இந்த பலத்த செய்கைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த 2 பட்டணங்களுக்கு செஞ்சுருந்தா இதை கண்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனால் நீ மனம் திரும்பலையே அப்படிங்கிறார். அப்போ உனக்கு நியாய தீர்ப்பு நாளில் நேரிடுவது அவங்களுக்கு லகுவாக இருக்குங்கிறார். ஏன்னா அந்த பட்டணத்தார் சொல்லுவாங்கள்ல, ஏசு எங்கள் காலத்தில் வந்திருந்து இதெல்லாம் போதிச்சிருந்தா நாங்கள் மனம் திரும்பியிருப்போமே, இன்றைக்கி எங்கள் காலத்தில் வராமல் உங்கள் காலத்தில் வந்து இவ்வளோ சொல்லியிருக்கும் போது நீங்கள் மனம் திரும்பாமல் ஏன் போனீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் உங்களை குற்றப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு கிடைக்காத அரிய பொக்கிஷம் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய உபதேசங்களும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுக்காரர்களை நமக்கு கிடச்சிருக்குன்னா நம்ம எவ்வளோ மனம் திரும்பணும், எவ்வளோ சத்தியத்தை விசுவாசித்திருக்கணும், எவ்வளவா கீழ்ப்படிந்திருக்கணும். இது செய்யாமல் விட்டுட்டா பழைய ஏற்பாட்டுக்காரன் வருவான், எங்கள் காலத்தில் இதெல்லாம் நடந்தது கிடையாது, இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆளே கிடையாது, செஞ்சுருந்தா நாங்கள் மனம் திரும்பவே அப்படின்னு அவங்க வருவான், அவங்க நம்மளை குற்றப்படுத்துவான்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இயேசு வந்ததுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னபடி சத்தியத்தின்படி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை உங்கள் குடும்பத்துக்கு தேவையான உபதேசங்களை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தல உபதேசத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கணுமே தவிர அதுக்கு விரோதமாக செய்து விடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்தால் நமக்கு நலம் இல்லாதது, கீழ்ப்படிந்து நடந்தால் நலமானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது எது நலமானவைகள்? 2 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். 2 பேதுரு அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம், அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாக இருக்கும். அதாவது ஒரு கூட்டத்தார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சத்திய வசனத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் அதை பின்பற்றுகிறதில்ல, அதை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. இதெல்லாம் யார் பின்பற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போகிறார்கள்.
இப்போ பேதுரு அவர்களை பார்த்து சொல்கிறான், இப்படி பரிசுத்த கற்பனையெல்லாம் வாங்கிக்கிட்டவங்க அதை விட்டுட்டு அதை பின்பற்றாமல் பின்வாங்கி போனால் அந்த கற்பனையை அறியாதிருந்தார்கள் நலமாக இருக்குமே அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் தெரியும் சரீரத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய சிகரெட்டு பீடி இதெல்லாம் நம்ம குடிக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனாலும் அது விரும்பி செஞ்சுக்கிட்டு வந்தோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உபதேசமாகவே நமக்கு கொடுக்கப்பட்டது. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். ஆனாலும் எனக்கு இயேசு மேலே விருப்பம் இல்லை, பாவம் செய்கிறதெல்லாம் விருப்பம் இருக்குன்னா, இந்த சத்திய மார்க்கத்தை அறியாததுனால உனக்கு என்ன இருக்கும்? நலமாக இருக்குமே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே சரியே, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க உனக்கு இருதயம் வந்துருச்சு. டிவியில் ஒரு காரியத்தை பார்க்கலாமா வேண்டாமான்றது உங்களுக்கு தெரியும், உபதேசம் என்னங்கிறது தெரியும். உங்கள் வீட்டில் உங்கள் மாமியார் மருமகளை எப்படி நடத்தணுன்ற காரியமும் உங்களுக்கு தெரியும், சத்திய வசனம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணலை? அதுக்கு கீழ்ப்படியலை. அப்படி கீழ்ப்படியாமல் துணிகரமாக பாவம் செய்கிறீங்களே, அப்படி செய்கிறதுக்கு பதிலுக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா தெரியல, அதனால் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே என்னது தெரியும். யூதாஸ் கரத்து இயேசுவோட 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சவன், இயேசுனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன், இயேசுவின் நாமத்தை சொல்லி பிசாசை விரட்டினவன், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் கடைசியில் என்ன பண்ணான்? பண ஆசையில் போய் என்ன பண்ணான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமே. யூதாஸை பற்றி என்ன சொன்னார்? நீ மறுபடியும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு புது பிறவியை அடைஞ்சிருக்க, அந்த புது பிறவியை அடையாமல் இருந்தால் நலமாக இருக்குமே. இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டே நீ எதிர்த்து பேசுகிறேன்னா அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய ஆக்கினை தீர்ப்பு உண்டுன்றார். அல்லேலூயா. எல்லாம் தெரியும். குருவை காட்டி கொடுக்குற போகிறான்னு இயேசு ஆதி முதல் அறிந்திருந்தான் இருக்குது. என்னை காட்டி கொடுக்குறவன் யாருன்றது இயேசுக்கு முன்னாடியே தெரியும். யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போகிறான்னு. ஏன்னா அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறனா இருந்தால் மனம் திரும்பவே இல்லை, பண ஆசையில் தான் இருந்தான். இன்றைக்கி இந்த சத்திய வசனத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். எல்லார் கையிலையும் வேத புத்தகம் இருக்குது. காணா குறைக்கு வீட்டில் 2-3 புத்தகம் வச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செல்ஃபோனில் வேறு பைபிள் ஆப் வேறு இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருந்தோம். அதுக்கு கீழ்ப்படியாமல் போனால் நம்ம எப்படி தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள முடியும்? அதுக்கு அறியாமலே இருந்துட்டு போயிடலாமே. மனைவிமார்கள் புருஷனை கல்யாணம் பண்ணுறீங்க, புருஷன் மனைவிமாரை கல்யாணம் பண்ணுறீங்க. ஆனால் புருஷனோட வாழ மாட்டேன், என் மனைவி எனக்கு பிடிக்கல. அதுக்கு நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நலமாக இருக்குமே. கல்யாணமே முடிக்கல, சரி சும்மா இருந்துட்டு போயிட்டா அது நலமாக இருக்குமே. எல்லாம் முடிச்சுட்டு குடும்பத்தோடு நான் இதாக கர்த்தரை சேவிப்பேன், குடும்பத்தை நடத்துவேன்னு கல்யாணத்தில் வாக்குறுதியை கொடுத்துட்டு நீ பின்வாங்கி போனால் அது எப்படி நலமாக இருக்கும்? நலமாக இருக்காது. ஊழியத்தில் நான் பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டு மனப்பூர்வமாக வந்ததுக்கப்புறம் நான் ஊழியம் பண்ண மாட்டேன், உலக காரியங்களில் தான் ஈடுபடுவேன்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கி போனால் அதுக்கு பிரதிஷ்டை பண்ணாமல் இருந்தால் நலமாக இருக்குமே. அந்த காரியத்துக்குள்ளே வராமல் இருந்தால் நலமாக இருக்குமே. எல்லாவற்றையும் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வாக்கு எடுத்ததுக்கப்புறம் உறுதிமொழி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன்னு பின்வாங்கிறதுல என்ன காரியம்? அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. இது பெரிய இது தண்டனைக்கு நேராக நடத்தி சொல்லும். நம்மளை உங்களுக்கு சமாதானம் இருக்காது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிதலோடு நடக்கணும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் உபதேசத்தை அறிந்து கொண்டீர்களோ அதுக்கேற்ற கீழ்ப்படிதலை கர்த்தர் எதிர்பார்ப்பார். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவன்கிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பீங்க இல்லையா? ஒரு பிஸ்னஸில் ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் கொடுக்குறீங்கன்னா 10 லட்சத்துக்கு ஏற்ற ஒரு வருமானமாக தான் அவர் கொடுக்கணும்ல. ஒருத்தனுக்கு 1 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அவன் சொற்பமாக தான் பணத்தை அதுக்கேற்ற லாபத்தை கொடுப்பான். அதிகமாக யார்கிட்ட கொடுக்குறோமோ நம்ம அதிகமாக அவங்ககிட்ட கேட்குறது இயல்பு. அதுபோல தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கி இருக்கிறீர்களோ அதுக்கேற்ற கீழ்ப்படிதல் நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அறியாமல் போனால் அது வேறு விஷயம், தெரிஞ்சு செய்யாமல் இருந்தால் அது மிகப்பெரிய தண்டனை. அடுத்து 4வதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே முதலே சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் என்று சொல்லும்போது அது முந்தின வசனத்திலே பெற்றோர்களை குறிக்கிறது. பெற்றோர்கள் தங்களை கண்டிக்கும் பொழுது இந்த பூமியில் நம்ம நல்லா இருக்கணும், கெட்டு போய் விடக்கூடாது, நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், நமக்கு நல்ல குடும்பம் அமையணும்னு சொல்லிட்டு பூமிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்தால் சரின்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை சிச்சிக்கிறாங்களே தவிர பரலோகத்தில் போகணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறதில்ல, பிரயாசப்படுகிறது இல்லை. இவன் பரலோகத்துக்கு கிறிஸ்தவ குடும்பத்தார்கள் வேணால் பிரயாசப்படுவாங்க. இப்போ நான் என் பையனை கொடுத்தோ, பாஸ்டர் அவங்க பிள்ளைகளை கொடுத்தோ,
பரலோகத்துக்கு இவங்க வந்துடணுமே, நரகாக்கினிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பிரயாசப்படுவாங்க. ஆனால் உலக பிரகாரமான பெற்றோர்கள் அப்படி பிரயாசப்படுவாங்களா? பிரயாசப்பட மாட்டாங்க. அவங்க ஏதோ அவங்களுக்கு என்னது நல்லதுன்னு தோன்றபடி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை கொஞ்சம் சிச்சிப்பாங்க, இது பண்ணுவாங்களே தவிர. ஆனால் இங்கே வேதம் அடுத்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, இவரோ யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளலாம். அப்படின்னா அவருடைய பரிசுத்தையும் நாம் பெற்று அவரோட பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, சிச்சிக்கிறார். அது சிச்சிக்கிறதுனால தான் அது சொன்ன நலமென்று தோன்றினபடி பெற்றோர்கள் செய்கிறபடி இவர் நமக்கு பரலோகம் வரைக்கும் எது நலம்ன்றதை யோசித்து நமக்கு சிச்சிக்கிறார். ஹல்லேலூயா. சிச்சைனா என்னது? தண்டனை. சில காரியங்கள் நமக்கு உபத்திரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ரவுடிசம் பண்ணியிருப்போம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சிலர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா சரி ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. காசை கொடுத்தா கட்ட பஞ்சாயத்து நடக்கும். சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. செஞ்சால் கர்த்தரை கேட்பார், ஆண்டவர் சும்மா இருப்பார் நம்ம நினைக்கக்கூடாது. பழைய வாழ்க்கையை என்ன பண்ணணும், நம்ம விடிச்சு கட்டிடணும். பழைய காலத்தில் வட்டிக்கு விடுவோம், வட்டிக்கு காசை கொடுக்காதவனை போய் தொந்தரவு பண்ணுவோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம இயேசுவை எப்படிக்கு ஏற்றுக்கிட்டோமோ அன்றைக்கி அதை விட்டு மனம் திரும்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பழைய ரவுடிசம், பழைய விதண்டாவாதங்கள், சண்டைகள், கோபங்கள், இப்படி மனுஷனுடைய இச்சைக்கு ஏற்றான நடவடிக்கைகள் என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு வர்றவங்கள இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு விலகிடணும், முற்றிலுமாக விலகிடணும். அப்படி அது கீழ்ப்படியாமல் நம்ம சண்டைக்காரராக இருந்தோம், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம ரவுடிகளாக கட்ட பஞ்சாயத்துக்காரர்களாக இருந்தோம்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரி சிச்சைகளை அனுமதிப்பார். போலீஸ்காரங்க வருவாங்க, வீட்டை ரைடு பண்ணுவாங்க, என்னென்னமோ நடக்கும். கர்த்தர் மேலே பழிபட முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நாமத்தை சொல்லுகிற எவனும் என்ன பண்ணணும், அநியாயத்தை விட்டு விலக கடவன். அந்த அநியாயத்தை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சிச்சையில் என்ன பண்ணணும், நம்ம நிலைத்திருப்பது நலம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறார்ன்றதுக்காக நம்ம ஆண்டவர் விட்டு ஓடணுன்றது அவசியம் கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு அந்த சிச்சை நம்மளை ஒரு மாதிரி நமக்கு கசப்பாக தோணும். பின்பு அதில் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், நம்ம நல்லதுக்காக தான் தேவன் என்ன பண்ணினார், நம்மளை சிச்சித்தார், நம்மளை தண்டித்தார். நம்ம தப்பாக வழி நடந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவருடைய தண்டனை வந்ததுக்கப்புறம் சரியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, எவர்களை கர்த்தர் பிள்ளைகளாக நினைக்கிறவர்களோ அவர்களை தான் சிச்சிக்கிறாராம். உங்களை ஆண்டவர் பிள்ளைகளாக நினச்சிருக்கிற அப்படின்னால தான் உங்களுக்கு தண்டனை வருது. ஊரார் பிள்ளை தப்பு செஞ்சால் நம்ம தண்டிக்க முடியுமா? அது ஸ்கேல் எடுத்து அடிப்போமா? நம்ம சொந்த பிள்ளைக்கு தான் நம்ம தண்டனை கொடுக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் உங்களை பிள்ளைகளாக புத்திரர்களாக நினைக்கிற அப்படின்னால தான் கர்த்தர் உங்களை சிச்சிக்கிறாரே தவிர வேற அல்ல. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுதான் நலம். கர்த்தருடைய சிச்சையை என்ன பண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. 5வது காரியமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 28வது வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இங்கே ஒரு நலமான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நலமான வேலைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நலம் இல்லாத வேலையை செய்யக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாரும் இருக்கிறாங்க. திருடுறவன், பொய் சொல்கிறவன், மதவாதம் பிடிச்சவன், பெண்களை இழிவாக பார்க்குறவன், கீழ்ப்படியாதவங்க, இப்படி எல்லாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டத்தை நோக்கி பவுல் சொல்கிறான், நீ திருடுகிறவனாக இருந்தால் திருட்டு தொழிலை விட்டுரு. ஃபண்டு பிடிக்கிறேன், அது பிடிக்கிறேன், மற்றவன் காசை ரகசியமாக திருடுறேன், இப்படிப்பட்ட காரியம்லாம் நமக்குள்ளே இருக்கலாம். அவைகள்லாம் விட்டுட்டு அப்படி பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு கர்த்தர் சொல்லலை, ஆலோசனைங்க தரல. நிறையா சூதாட்டம், ஆன்லைன் காரியங்கள், மற்ற எல்லாமே இருக்குது. அதெல்லாம் என்னது, நலமல்லாத வேலைகள். அதெல்லாம் என்னது, நல்ல வேலைகள் கிடையாது. பவுல் சொல்கிறான், தனக்கு உண்டாயிருக்கத்தக்கவும் அவனுக்கும் தேணும், இல்லாதவனுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, சம்பாதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நீ நல்ல வேலைகளை நீ பாரு. எது நலமான வேலைகளோ அவைகளை நீ பாரு. மற்றவனுக்கு கொடுக்கத்தக்க இல்லாட்டினா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உனக்கு உண்டாயிருக்கிறதுக்காவது நீ நல்ல வேலையை என்ன பண்ணணும், பார்க்க வேண்டும். அப்படி இப்போ நலமான வேலைகளை செய்தால் நலமாக இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கோணலான வழிகளுக்கு நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான் இருக்கு. லஞ்சம், ஊழல், இதிலெல்லாம் நலம் இல்லாத காரியங்கள். இதில் என்ன பண்ணுவான், எல்லாம் பணத்தை கோடி கோடியாக லட்ச லட்சமாக சம்பாதிப்பான். இதான் கோணலான வழிகள். அவன் கண்டுபிடிக்கப்படுவான். லஞ்ச ஒழிப்பு துறை வந்துடும். இது ஊழல் தடுப்பு பிரிவு வந்து விசாரணைக்கு வந்துடும். கண்டுபிடிச்சி கோர்ட்டு கேஸுன்னு போய் நின்றும். இது தேவனுக்கு பிரியமா?
கிறிஸ்தவனுக்கு அழகா? இதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர், கர்த்தருடைய நாமம் வந்து மகிமைப்படட்டும் அப்படின்பாங்க. நீ எதனால் கஷ்டப்படுகிறாய் என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்கணும். தீமை செய்து பாடுபட்டால் அது எப்படி கர்த்தருக்கு மகிமையாக மாறும்? நன்மை செய்து பாடுபடுவோம், கீழ்ப்படிஞ்சு பாடுபடுவோம். நீ குறுக்கு வழியில் எல்லாத்தையும் சம்பாதிச்சுட்டு அதனால் உனக்கு ஒரு பாடு வருதுன்னா அது கர்த்தருக்கு எப்படி மகிமையாகும்? பாரு, கிறிஸ்தவன் சொல்கிறான், எப்படி வாழ்க்கை எப்படி போயிருக்கு பாரு. இன்றைக்கி திருட்டு தொழில், பைக்கு திருடு, உபச்சார வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவன் பேர் அடிபடுது செய்திகளில். அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா? அது எவ்வளோ கேவலமான காரியம், எவ்வளவு அசிங்கமான காரியம். கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கப்படுற அளவுக்கு நடக்கிறது. அதனால் கிறிஸ்தவர்களாக நாம் நம்முடைய வேலைகளில் நம்ம கரெக்டாக இருக்கணும். நமக்கு வருகிற வருமானம் அது உண்மையுள்ள காரியத்தினால செலவழிக்கப்பட்டு வருகிறதா, இல்லை குறுக்கு வழியில் வருகிறதா? ரம்மியாடி ஜெயிப்போம், அந்த சூதாட்டங்கள், இதெல்லாம் ஆன்லைனில் ஃபோன் எடுத்தாலே விளம்பரத்தில் அதுதான் வருது. ஆக இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம விடணும். சொந்த பந்தங்கள் யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா அவங்கள நம்ம கண்டிக்கணும். இது நலமல்லாத வேலை. நலமான வேலைகளை நீங்கள் செய்து அதனால் வருகிற வருமானத்தை உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக நீங்கள் சம்பாதிக்கணும். நம்ம நடத்துகிறதுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் வசனம் இருக்கிறபடினால கர்த்தர்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நலமான வேலைகளே அப்படி கொடுப்பார். ஏன்னா வசனாதாரம் இருக்குல்ல, ஆண்டவரே எனக்கும் கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக என்னை ஆசீர்வதின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி நலமுள்ள வேலைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டால் இயேசுநாதர் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. இதுதான் நலமான காரியங்கள். ஆக 5 விதமான காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். ஒன்று, நமக்காக பரிந்து பேசுகிற நலமானவைகளை நன்மையானவைகளை பேசுகிற ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திற்கு நம்ம வந்து சேர்ந்தோம். 2வது, நம்ம சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியணும். சத்தியத்துக்கு சபைக்கு வந்தால் மட்டும் போதாது, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம குடும்பத்துக்கு எவைகள்லாம் கர்த்தர் சமாதானமாக நான் ஆலோசனை வச்சுருக்கிறாரோ அவைகள்லாம் அறியும்படுவது நல்லது. 3வது, நம்ம பெற்றுக்கொண்ட கற்பனையை விட்டு விலகாமல் இருப்பது நலம். அல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம எதை தெரிந்து கொண்டோமோ, எந்த அளவுக்கு சத்தியத்தை உள்வாங்கி கொண்டோமோ அதன்படி நம்ம நடக்கணும். அதை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது. 4வது, தேவனுடைய சிச்சையில் நிலைத்திருப்பது நலம். உலக மக்கள் வந்து நம்ம பெற்றோர்கள் நம்மளை இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும்னு சிச்சிக்கிறாங்க. இயேசுநாதரோ நம்ம பரலோகம் வரைக்கும் போயிடணும், நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அதுக்காகவே சிச்சிக்கிறார். அதனால் தேவனுடைய சிச்சையிலே நம்ம நிலைத்திருக்கணும். 5வது, உங்கள் கைகளிலே நலமான வேலைகளை செய்த பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இவளை கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.